இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரீசெண்டா விருதுநகர் பைபாஸ்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல கவனிச்சேன்னா ஒரு 50 lakhs மதிப்புள்ள ஒரு ஃபார்ச்சுனர் காரு ஒரு ரோட கிராஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது எதிர்த்தாக்குல வரக்கூடிய பஸ்ஸை அவங்க கவனிக்காம ஒரு யூஷுவலா அவங்க வந்து கிராஸ் ஆகும்போது ஒரு பெரிய விபத்து ஏற்படுறது நம்ம கவனிக்கிறோம். இந்த ஆக்சிடென்ட்டை பார்க்கும்போது இது இயல்பா நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி நமக்கு தெரியல. ஸோ அந்த கார் டிரைவர் ஒரு ரோட கிராஸ் பண்ணும்போது அந்த எதிர்த்தாக்குல ஏதாவது வருதா அப்படிங்கிறத கவனிச்சிருந்தாருன்னு சொல்லியாச்சுன்னா நிச்சயமா இந்த ஆக்சிடென்ட்டை தவிர்த்துருக்கலாம். இப்போ நாம கார் வாங்கும்போது பொதுவாகவே எல்லாருமே என்கேப் ரேட்டிங் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து பாதுகாப்பான கார் வாங்குறதுக்கு எல்லாருமே தயாராயிட்டோம். ஆனா அந்த காரை பாதுகாப்பா ஓட்டுறதுக்கு நம்ம தயாராயிட்டோமா அப்படிங்கிறத நம்ம 1க்கு 10 முறை யோசிக்க வேண்டியது இருக்கு. எப்படி என்கேப் ரேட்டிங் கொடுத்து காரினுடைய தரத்தை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம அரசு முயற்சி பண்ணுச்சோ அதே மாதிரி ஓட்டுநருடைய ஸ்கில்லையும் அனலைஸ் பண்ற மாதிரி கண்டிப்பா ஒரு டெஸ்ட் வச்சு தான் லைசன்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு நாம என்னதான் நம்ம சேஃபா டிராவல் பண்ணாலும் எதிரில் வர்றவங்க எப்படி வராங்க அப்படிங்கிறத நம்மளால துளி அளவு கூட கணிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு நிறைய நண்பர்களுக்கு இந்த மாதிரி எதிரில் வந்தவங்க சரியா வராதனால வந்த ஆக்சிடென்ட்ஸை நிறைய நான் பார்த்துருக்கிறேன். ஸோ நீங்க எப்பெல்லாம் உங்க வண்டி எடுக்கிறீங்களோ பொறுமையா நிதானமா நம்ம வண்டிகளில் ஹிடன் ஸ்பாட் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சேஃப்டியா வண்டியை ஜேர்னி பண்ணோம்னா நிச்சயமா வண்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம நீட்டா நம்ம டிராவல் பண்ண முடியும். நம்ம கூட வர்றவங்க நம்ம நம்பி வராங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்ச்சியோட நம்ம வண்டியை எடுத்தோம்னா கூடுமான வரைக்கும் இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்களை நம்ம தவிர்த்துக்கலாம்.